ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா மாதம் சராசரியாக ஒரு 25 லட்ச ரூபா வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சேனல், அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை கூட நீங்கள் ஒரு ஐடியாவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங் சேனல். ஸோ இந்த சேனல் தான் இது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு சரியாக தெரியல. அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பிரதர்ஸ் வந்து இந்த சேனலை ரன் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் இது ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் அவங்களோட ரீச்சை வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அந்த ராகுல் காந்திஜி அவங்க வந்திருந்தாங்க. அவங்களோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த சேனல் இவ்வளோ வளர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஆச்சரியப்பட்டேன். இவங்களோட ஏர்னிங்ஸை வந்து நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாம், எவ்வளோ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து மற்ற சேனல்காரங்க சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹைப் ஏற்றிலாம் நான் பேச போகிறதில்ல. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த சேனலோட ஹோம் பேஜுக்கு வாங்க. இவங்களோட ஏர்னிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, சோஷியல் பிளேட்னு சொல்லிவிட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா socialblade.comனு ஒரு வெப்சைட் ஒன்று வரும். அதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சேனலோட ஐடியை வந்து காப்பி பண்ணணும். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்து யூடியூப்னு செலக்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சர்ச் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் சோஷியல் பிளேடு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட மொத்த டேட்டாவையும் வந்து இங்கே காமிக்கும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் பிளேடுன்றது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஏபிஐ வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து டெக்னிக்கலாக போக வேணாம். இது வந்து எஸ்டிமேட்டட் தான் உங்களுக்கு காமிக்கும். அது யூடியூபுக்கு தான் தெரியும். அது அஃபிஷியலாக வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு யூடியூபுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக இது வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ தான். சோஷியல் பிளேடு காமிக்கிறது வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ தான். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து மாதத்துக்கு $34,000 சம்பாதிக்கிற மாதிரி, மினிமம் $34,000 சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா $5.5 லட்சம் வரைக்கும் மாதம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா யூடியூபரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காசை தான் வந்து மந்த்லி சம்பாதிக்கிறதா வந்து சொல்லி உங்கள்கிட்ட வீடியோ போட்டு காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த socialblade.com கொடுக்குற அந்த மினிமம் ப்ரைஸ்லேருந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 10% இல்லை 20% ஆட் பண்ணுற ரெவன்யூ தான் வந்து ஆக்சுவலாக இவங்க சம்பாதிக்கிறது. நான் வந்து அந்தளவு கூட போகிறதில்ல. ஜஸ்ட்டு நான் இவங்க கொடுக்குற மினிமம் வேல்யூவே வந்து நான் எடுத்துக்கிறேன். $34,000. அதாவது அதோட இந்தியன் ருப்பீஸோட வேல்யூ என்னென்னா கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், 34,000 USD டு INR, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் டு INR, இந்தியன் ருப்பீஸ். கிட்டத்தட்ட 26 லட்சம் 25 லட்ச ரூபாய் கிட்ட உங்களுக்கு இதோட வேல்யூ வருது. இன்னையோட டாலர் ரேட் படி பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபாய் பக்கம் வருது. இதை நான் வந்து இவங்க இந்த வெப்சைட் சொன்ன மினிமம் வேல்யூ, எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங்ஸோட மினிமம் வேல்யூ தான் நான் எடுத்திருக்கேன். இதுலேருந்து நீங்கள் ஒரு 10% இல்லை 20% எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இவங்களோட ஆக்சுவல் ஏர்னிங்ஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட சக்ஸஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவங்களோட வீடியோஸில் வந்து வளவலன்னு பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கண்டென்ட்டு தான், அந்த விஷுவல் கண்டென்ட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தம்ப்நெயில்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வைக்கிறாங்க. அந்த வீடியோவோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். எந்தெந்த பார்ட்டை வந்து எப்படி காமிச்சா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நேரம் பார்ப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஐ திங்க் அந்த டீமில் ஒரு வில்லேஜ் மார்க்கெட்டர் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த விஷுவல் கண்டென்ட்டு தான். அந்த வீடியோவை வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி எந்த கண்டென்ட்டை போட்டால் மக்கள் பார்ப்பாங்க, விரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி தம்ப்நெயிலும் பார்த்தீங்கன்னா ரியல் தம்ப்நெயில்ஸ், இதெல்லாம் ஃபேக் கிடையாது. மற்ற யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ஃபேக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே என்ன செஞ்சுருக்காங்களோ அதை வந்து தம்ப்நெயிலில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ட்ரஸ்ட்டு, மக்கள்கிட்ட வந்து இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கொண்டு போய் சேர்த்துருக்கு.
அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 7.75 மில்லியன், அதாவது 77.5 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஏர்னிங்ஸ் வர முடியுது, ஏர்ன் பண்ண முடியுது உங்களால். மற்றபடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூவே இருக்காது. இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி தான் போகும். மேக்ஸிமம் புதுசாக யூடியூப்பில் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இப்படி தான் க்ரோத் இருக்கும். இந்த சேனலுக்கு மட்டும் இப்போ என்ன ஆயிருக்குன்னா இப்படி போயிட்டுருக்கு கர்வ். கிராஃபில் வந்து இப்படி போயிட்டுருக்கு, ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு கர்வ். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக உங்களுக்கு வந்து இதில் இந்த உள்ளார திங்ஸ்லாம் வாங்கி குக் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கு வந்து கண்டிப்பாக செலவு இருக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த செலவை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இனிஷியல் டைமில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வில்லேஜில் போய்ட்டு மீன் பிடிச்சி சமைக்கிறது, நத்தை பிடிச்சி சமைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு காசு செலவாகிருக்காது. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த சேனலோட சக்ஸஸுக்கு காரணம். இப்போ உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிட்டு இந்த ராகுல்ஜி வந்ததுக்கப்புறம் அவங்க யூஎஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே போய் சமைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நானும் ஆக்சுவலாக இந்த சேனலோட ஒரு ஃபாலோவர் தான். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நான் இவங்களோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குற ஒரு ஆள் தான் நான். இவங்களோட சக்ஸஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். நீங்களும் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ரொம்பவே வளர்ச்சி அடையும். சீக்கிரமாகவே ஃபாஸ்ட்டாக முன்னுக்கு வந்துடலாம். இவங்களோட லாஸ்ட் எப்போ வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2 years ago அப்போ தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 yearsக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் 77 லட்சம் சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணதுன்னா, அதுவும் ஒரு தமிழ் யூடியூப் சேனல் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ ஓகே, இதுதான் நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். இவங்களோட ஸ்டாட்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் socialblade.comல. நான் இதே மாதிரி வந்து நிறையா சக்ஸஸ்ஃபுல்லான சேனலில் வந்து அனலிட்டிக்ஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். இந்த நான் போடுற வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து மாதமே இவங்க 25 lakhs சம்பாதிக்கிறாங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா $415,000, அதாவது $4,15,000. $4,15,000 எவ்வளோ வருது? 4,15,000 USD to INR கிட்டத்தட்ட 3 crores கிட்ட சம்பாதிக்கிறாங்க மினிமமே. நான் அந்த மினிமம் வேல்யூ தான் எடுக்கிறேன். நான் மேக்ஸிமம் இன்பிட்வீன் கூட போகல, நான் அந்த மினிமம் வேல்யூ தான் எடுக்கிறேன். இந்த மினிமம் வேல்யூவோட ரேஞ்சே பார்த்திங்கன்னா 3 crores கிட்ட வருது. ஆனால் இது வந்து இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை உங்களால் சமாளிக்க முடிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வேறு லெவல் ரீச் இருக்குது இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் சேனலுக்கு. குக்கிங் வந்து எவர்கிரீனுங்க. நீங்கள் வந்து இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் மணி இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான ரீச் இருக்கும். நீங்கள் இவங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களால முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ போக போக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ, எந்தெந்த ஊருக்குலாம் போக முடியுமோ எல்லாத்துக்குமே அவங்களால போக முடியுதுன்னா அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்ன் பண்ணதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாவ் a great day.